கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு வசனம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு குட்டி ஸ்டோரி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸ்கூல்ல படிக்கக்கூடிய 2 பிள்ளைகள் மூலம் 2 தாயார்கள் தோழிகளா மாறுறாங்க. அப்படி மாறுற சகோதரியில ஒரு சகோதரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க, இன்னொரு சகோதரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க. இப்படி இருக்கும்போது 2 பேரும் தன்னுடைய வீட்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள பகிர்ந்து கொள்றாங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத சகோதரி சொல்றாங்க, என்னுடைய கணவர் எங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது விபத்துல சிக்கி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய 2 குழந்தைகளையும் நான் தான் பார்த்துக்கிறேன். என்னுடைய உறவுகள் எல்லாம் என்ன ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே பாரப்பட்டு அழுகுறாங்க. அப்போ அந்த சகோதரி சொல்றாங்க, "ரட்சிக்கப்பட்டவங்க கவலைப்படாதீங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை சமாதானமாவும், சந்தோஷமாவும் இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பத்தி அவங்களுக்கு அடிக்கடி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே சில நாட்கள் போய்க்கிட்டு இருக்கு. போய்க்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த சகோதரி சுவிசேஷத்த சொல்ல சொல்ல அவங்களுக்கு ஆர்வம் நான் உங்களுடைய சபைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி சொல்றாங்க. சரி நான் போகும்போது உங்கள கூட்டிட்டு போறேன் அப்படின்னு இந்த சகோதரியும் சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் தினமும் அவங்க சுவிசேஷத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ரட்சிக்கப்படாத சகோதரிக்கு கட்ட கட்ட கனவுகள் வருது. ஏதோ ஒண்ணு அவங்கள பயமுறுத்துற மாரி அவங்க ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் அத சிந்திச்சு பார்க்கும்போது, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தேடி போறது நம்மளுடைய தெய்வத்துக்கு பிடிக்கல. அதனால அது கோவப்படுது, நம்மள பயமுறுத்துது அப்படின்னு சொல்லி அவங்க உணர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, தன்னுடைய தோழி தன்னை தேடி வரும்போது தான் வீட்ல இல்லாதது மாரி காட்டிக்கிறாங்க. அவங்களும் பார்த்துட்டு போயிர்றாங்க. ஒரு நாள் ஆலயத்துக்கு கூட்டிட்டு போலான்ட்டு அவங்க வரும்பொழுது, அவங்க எங்க வீட்டுக்கு இனி வராதீங்க. எங்களுடைய தெய்வத்துக்கு நீங்க இங்க வர்றது பிடிக்கல. உங்களது தெய்வத்த தேடி நான் வர்றது எங்க கடவுள் கோவப்படுறாங்க. அதனால இனி எங்க வீட்டுக்கு வராதீங்க அப்படின்னு சொல்லி அந்த சகோதரிய அவமதிக்கிறாங்க. அப்போ அந்த சகோதரி சொல்றாங்க, "கர்த்தாவே இவர்களை ரட்சியும்" அப்படின்னு சொல்லிட்டு, "கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு சிஸ்டர். நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. போன சில நாட்கள் கழித்து ரட்சிக்கப்படாத சகோதரியினுடைய மகனுக்கு உடல்நலக் குறைவு ஏற்படுது. அதனால மருத்துவர் அணுகுறாங்க. மருத்துவர் அணுகியும் அது சரியாகல. சில நாட்கள் கழித்து தான் தெரியுது, அந்த மகனுக்கு அசுத்தாவி பிடிச்சிருக்குன்ட்டு. அதனால நெறையா கடவுள்கள தேடி அந்த சகோதரி அலையிறாங்க. ஆனாலும் ஒரு பலனும் இல்ல. எங்க தன்னுடைய மகன நம்ம இழந்துருவோமோன்னு சொல்லி அவங்க பாரப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த ரட்சிக்கப்பட்ட சகோதரிய அவங்க பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்கள பார்த்துட்டு ரொம்பவே அழுது, நீங்க இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப சமாதானமும், சந்தோஷமும் இருந்துச்சு. நீங்க ஒரு ஆறுதலா இருந்தீங்க. நான் உங்கள புரிஞ்சுக்காம நான் திட்டிட்டேன். இப்ப என்னுடைய வாழ்க்கையில இவ்வளோ பிரச்சனைகள் ஓடுதுன்னு" சொல்றாங்க. அதுக்கு அந்த சகோதரி சொல்றாங்க, "கவலைப்படாதீங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களுடைய மகனுக்கு பரிபூர்ண சுகத்த குடுப்பாங்க. அதனால நீங்க ஆண்டவர தேடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஆலயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆலயத்துக்கு கூட்டிட்டு போன பிறகு அந்த சகோதரனுக்கு பூரண சுகம் அடைஞ்சு, அவர் அந்த ஊழியக்காரருக்கு ஊழியத்திற்கு ஒரு உதவியா இருக்கிறாரு. இந்த தாயாரும் வெளியில வேலைக்கு போயிட்டு வந்த நேரம் ஆலயத்த பராமரிக்கிற வேலைய செஞ்சு தேவனிடத்துல அவங்கள முழுமையா ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்சு அவங்க செய்யும் பொழுது, அ அவங்க வாழ்க்கையில சமாதானமும், சந்தோஷமாவும் இருக்கு. அதுக்கப்புறம் உறவுகள அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்கன்னு அவங்க வருத்தப்படுற அளவுக்கு இல்லாம, அங்க இருக்கிற சபையார் எல்லாரும் அவங்களுக்கு ஒரு உறவா இருந்து, அவங்க கூட அரவணைப்பா இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்ப இதுலேருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா, மத்தேயு 11:28ல சொல்லப்பட்டிருக்கு, "வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்" அப்படின்னு சொல்றாரு ஆண்டவரு. அப்போ அந்த வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சு வந்ததுனால, அவங்களுடைய வருத்தம், பாரம் எல்லாத்தையும் அவரு நீக்கி போட்டு, அவங்களுக்கு ஒரு சமாதானமான வாழ்க்கைய குடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு, அ நம்ம வீட்ல நடக்கக்கூடிய சில சம்பவங்கள நெனச்சு பாரப்பட்டு நம்ம துக்கப்படுறோமா, நிச்சயமா ஆண்டவர தேடி போனோம் அப்படின்னாக்கா, நம்ம ஆசீர்வாதமா இருப்போம். அதனால எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை தேடுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.